வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மல்லியோட நாடகத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னா, சுடரோட கொலையில கதிரேசனும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிய வருது. இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ இருக்க போது. இந்த எபிசோட் நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் இதோட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட் மல்லி நாடகத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ராஜி, கதிரேசன், நிஷா 3 பேரும் ஹால்ல உட்கார்ந்து ராஜியை பத்தி குறை பேசிட்டு இருப்பாங்க. ராஜி அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மல்லி தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இந்த மல்லி மட்டும் இல்லைன்னா என் தம்பி ஜெயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டான். இவ தான் சுடருக்கு எதிரே மல்லி மட்டும்தான். மல்லி தான் சுடரை கண்டிப்பா கொலை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேல ராஜி ஒரு பழியை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ கூட நம்ம மல்லி அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மல்லினால ராஜி பேசுகிறத கேட்கவே முடியாது, பொறுக்கவே முடியாது. உடனே நம்ம மல்லி ராஜியை பார்த்து, ஏய் நிறுத்திடி, நீ என்ன பெரிய நல்லவளா, நீயே இந்த வீட்டுக்கான வில்லி தான். நான் அப்படி ஒன்றும் நான் பண்ணலை. சுடரை கொலை பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. நானும் கொலை பண்ணல, என் புருஷனும் கொலை பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நிரூபிச்சு தான் காட்டுவேன். நீ என்ன வேணா என்னை பேசிக்கோ பண்ணிக்கோ. இன்ன வரைக்கும் நான் வெண்பா நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். இனிமேலும் நான் வெண்பாவை நல்லா தான் பார்த்துப்பேன். நான் அம்மாவா நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ராஜி கிட்ட சண்டை போட, ராஜி கதிரேசன், நிஷா கிட்ட, இங்க பாருங்க, எனக்குலாம் இந்த வீட்டுல இருக்க ஒரே பயமாவே இருக்கு. இந்த மல்லி சுடரை நல்லா கொலை பண்ணிட்டு கமுக்கமா கொலை பண்ணிட்டு இருந்துட்டா, நம்மளையும் ஏதோ கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயத்திலே நான் இருந்துட்டு இருக்கேன். இதுல வெண்பா இந்த மல்லியை நம்பி விட்டீங்கன்னா வெண்பாக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிரேசனை நிஷாவே ஏற்றி விடுறாங்க. கதிரேசனும் நிஷாவும் ராஜி பேசுறதை கேட்டுட்டு, ராஜி சொல்றது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட, மல்லி ஆமாமா, ராஜி சொல்றதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் நீயே சுடரை கொலை பண்ணியிருக்க கூடாது? நீ போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போகும்போது நீ விஜயவை காப்பாற்றணும் அப்படின்னா நீ சொல்லியிருக்கணும்ல, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்கணும்ல, நீ தானே ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும், நீயே விஜய் ஜெயிலுக்குள்ள போவச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் நம்ம மல்லியை பற்றி கேட்குறாங்க. மல்லி உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் யாருமே என்னோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதிரேசனை பார்த்து சொல்லிடுறாங்க. கதிரேசன் உடனே கதிரேசனும் நிஷா வெண்பாட்ட சொல்கிறாங்க, வெண்பா நீ வாமா, நீ தாத்தா கூட இரு, தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், நம்ம நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீ மல்லி கூடலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வெண்பா கிட்ட சொல்ல, நம்ம வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தாத்தா, எனக்கு மல்லியம்மா கூட தான் இருக்கணும், மல்லியம்மா கூட இருந்தால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் எங்கே போனாலும் அது எனக்கு மல்லியம்மா இல்லைன்னா போரிங் தாத்தா அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மல்லி என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த கேஸில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன், நீ ஒன்றும் பேசுகிற அளவுக்கு நீ பெரிய நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பற்றி மல்லி கையை காமிச்சு பேசுகிறாங்க. மல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க, யாருமே இனிமேல் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க, யார் கொஞ்சம் முழிக்க பிடிக்கல, எப்படி தானே இந்த கேஸ் நான் கண்டுபிடிப்பேன், நான் குற்றவாளி இல்லை, என் புருஷன் குற்றவாளி இல்லைன்னு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிடுறாங்க. உடனே கதிரேசனும் நிஷாவும், கதிரேசன் நிஷாட்ட சொல்கிறாங்க, நிஷா வாமா, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், நமக்கும் மான மரியாதைலாம் இருக்குது, என்ன நடக்கணுமோ அதை நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் நிஷாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. உடனே ராஜியை பற்றி நம்ம மல்லி சொல்லிடுறாங்க, நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், இந்த கேஸில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு ஆல்ரெடி டவுட் இருக்குது, நான் கண்டிப்பாக என்ன நடந்துச்சுன்னு எவிடன்ஸோட நான் கண்டுபிடிப்பேன், அப்போ நீ மாட்டாதான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பற்றி சவால் விட்டுட்டு மல்லி போயிடுறாங்க. மல்லி போனதுக்கப்புறமா மல்லிக்கு ஒரு மனசு ஓடிட்டே இருக்குது, நம்ம வெண்பா அந்த கூட்டத்தோடு இருந்தால வெண்பா கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போது வெண்பா கூட அந்த சுடருக்கு கண்டிப்பா துணையா யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்கணும், யாரோட துணையும் இல்லாம சுடர் கண்டிப்பா இப்படி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டா, நம்ம வெண்பா கிட்ட கேட்டா கொஞ்சம் ஏதாச்சும் உண்மை தெரியும், க்ளூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட மல்லி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மல்லிக்கு எப்படி இருக்குன்னா, வெண்பா ஆல்ரெடி அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இப்ப அந்த விஷயத்தை பத்தி கேட்க போய் வெண்பாவோட மனநிலை ஏதாச்சும் கஷ்டப்பட்டுருச்சு, அவனால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு
மல்லி வந்து இந்த விஷயத்த வெண்பா கிட்ட கேட்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் வெண்பா கிட்ட கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டு, வெண்பா நீ வந்து இப்போ உன்னால் படிப்புலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதாம்மா, நீ வந்து நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, நீ நல்லா தானே தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்பாவும் இல்லை மல்லிமா நான் நல்லா தான் தூங்குறேன், அதெல்லாம் என்னால் கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து க்யூட்டாக வந்து சொல்லிடுவாங்க. வெண்பா உங்களுக்கு பிடிக்கும்னா வெண்பா க்யூட்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் உங்களுக்கு பிடிக்கும்னா விஜய் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மல்லி எல்லாத்தையும் சமாளிச்சு வராங்க இல்லையா? ஸோ நம்ம மல்லியை பிடிக்கும்னா மல்லி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போது இந்த மாதிரி வெண்பா கிட்ட சொன்னோடனே மல்லி வந்து இவ்வளோதான் வெண்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து மல்லி வந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி நம்ம வெண்பா கிட்ட கேட்குறதுனே தெரியலையே, வெண்பா வந்து டாக்டர் வேறு சொல்லியிருக்காங்களே, அந்த விஷயத்த வந்து இனி வெண்பாக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க, வெண்பாக்கு ஞாபகப்படுத்திங்கன்னா மனரீதியாக அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு டாக்டர் வேறு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் மல்லியோட தங்கச்சியான மயில் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்க மல்லியை பார்த்துட்டு மயில் குழம்பி போய், என்னாச்சு மல்லியக்கா, எதுக்கு இப்படி வந்து தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மல்லி வந்து கேட்க போய் நம்ம மயில் வந்து கேட்க போய் மல்லி வந்து மயிலுக்கு சொல்கிறாங்க, இல்லை மயில் இப்போது வந்து நான் பாப்பா கிட்ட இதை கேட்டேன்னா ஒரு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும், ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து மயில்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதை வந்து இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம வெண்பா வந்து ஒட்டு கேட்டுறாங்க. வெண்பா பாப்பா ஒட்டு கேட்டுட்டு அந்த பாப்பா மல்லிகிட்ட வந்துட்டு, மல்லிமா நான் நீங்கள் 2 பேரும் பேசினதை கேட்டேன் மல்லிமா, நீங்கள் ஏன் மல்லிமா என்கிட்ட வந்து கேட்குறதுக்காக தயங்குறீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் கேளுங்க மல்லிமா, நம்ம டாடாவை வெளியே கொண்டு வரணும்னா நான் எல்லாமே பண்ணுவேன் மல்லிமா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம மல்லி வந்து வெண்பா கிட்ட, இல்லை வெண்பா அவனை வந்து அன்றைக்கி கடத்திட்டு போனாங்களா, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, சுடர் கூட வேறு யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வெண்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. வெண்பா அதோட சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஆமாம் மல்லிமா, என்னை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, 2வது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க வந்து சுடர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நான் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணி நான் வெளியே போனேன் மல்லிமா, நான் ஓடணும்னு முயற்சி பண்ணி வெளியே போனேன், அப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து உன்னை வந்து நான் கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தி அதே இடத்துலயே கொண்டு போய் விட்டுட்டாங்க மல்லிமா, அதுக்கப்புறம் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்து நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சுடர்மா வந்து கதிரேசன் தாத்தா கிட்ட வந்து கால் பண்ணி மிரட்டி அவங்ககிட்டயும் பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்பா வந்து கேட்குறா, அவ்வளோதாம்மா, வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணுமா மல்லிமா, வேற எதுவும் நான் சொல்லணுமா, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா கேட்க, மல்லி ஓகேம்மா எனக்கு போதும், இனிமேல் நான் வேற ஏதாச்சும் கேட்டேன்னா நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன், நீ இப்போ போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்போதான் வந்து மல்லிக்கு ஒரு விஷயம் பிடிப்படுது, எதுக்கு இதில் வந்து கதிரேசன் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஆனால் கதிரேசன் வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, சுடர் வந்து கால் பண்ணி மிரட்டினது கதிரேசன் ஏன் மறைச்சாங்க, அப்போ கதிரேசனுக்கும் இந்த கொலையில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அப்போ கதிரேசன் தான் சுடர் மிரட்டவும் சுடரை போய் கொலை பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு பெரிய ஒரு சந்தேகம் வந்து மல்லி வந்து யோசிக்கிறா. உடனே மல்லி வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கண்ணா, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அண்ணாவும் நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் மல்லி அப்படின்னு சொன்னோடனே மல்லி வந்து ஓகேண்ணா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் விஜயை பார்த்து நான் சில விஷயங்கள் பேசணும், நான் சந்திச்சுட்டு வரேன் விஜயவை, நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து அண்ணா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட்ல இதுதான் நடந்துச்சு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.